நம்மளா ஏன் ஏழையாவே இருக்கும் தெரியுமா? ஒரு ஹாஸ்டல் இருக்கு. அந்த ஹாஸ்டல்ல 100 குழந்தைங்க இருக்காங்க. அந்த ஹாஸ்டல்ல இருக்கிற வார்டன் அதுல இருக்கிற 100 குழந்தைங்களுக்கும் பிரெட் அண்ட் ஜாம் மட்டும் தான் தராரு. அதுல இருக்கிற 80 குழந்தைங்களுக்கு அந்த பிரெட் அண்ட் ஜாம் சாப்பிட்டு 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 சகிச்சு போயிடுச்சு. பட் ஆனா 20 குழந்தைங்களுக்கு அந்த பிரெட்டும் ஜாமும் சாப்பிட்டு சகிக்கல. அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. சரி, ஓகே, நம்ம இதுவே கண்டினியூ பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த 80 குழந்தைங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த வார்டன் கிட்ட போயிட்டு, வார்டன், எனக்கு வந்து இது பிரெட் ஜாம் இதுவே வந்து சாப்பிட்டு எனக்கு பிடிக்கல, எனக்கு வந்து நீங்க மாத்தி வேற ஏதாச்சும் மீல் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த வார்டனும் யோசிக்கிறாரு, சரி என்னடா இவ்வளவு பேர் கேட்கறாங்க, சரி நான் ஒரு ஓட்டிங் சிஸ்டம் வைக்கிறேன்னு சொல்லி வைக்கிறாரு. வச்சுட்டு ஒரு சார்ட் வந்து கொடுக்குறாரு. அதுல வந்து மல்டிபிள் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் வந்து இருக்கு. அதுல என்ன பண்றாங்கன்னா, எல்லாருமே ஓட் பண்றாங்க. அதுல வந்து அந்த 20 குழந்தைங்க பிரெட்டும் ஜாமும் வேணும்னு சொன்னாங்க தெரியுமா, அந்த 20 குழந்தைங்களும் பிரெட்டையும் ஜாமையும் செலக்ட் பண்றாங்க. மீதி இருக்கிறவங்க நூடுல்ஸ், அதுக்கப்புறம் பிரியாணி, அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ், அந்த மாதிரி பிரிச்சு ஓட் போடுறாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா மறுபடியும் பிரெட்டும் ஜாமும் சர்வ் பண்றாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, அந்த 20% குழந்தைங்க இருக்காங்க தெரியுமா, அவங்க திருப்பியும் அந்த 20%மே பிரெட் ஜாமும் போட்டிருக்காங்க. மீதி மற்ற ஃபுட்ஸ்லாம் சூஸ் பண்ணாங்க இல்லையா, அவங்க வந்து 16%, 17%, 12%, 10% அந்த மாதிரி ஸ்பிளிட் ஆயிட்டாங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, நம்மள மாதிரி ஏழை மக்கள் பிரிஞ்சு யுனைடடா இல்லாம இருக்கிற வரைக்கும் அந்த யுனைடடா இருக்கிற ஃபில்த்தி ரிச் பீப்புள்ஸ் நம்மள வந்து ரூல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க.